உலக வாழ்வின் நிலையற்ற தன்மையை நினைவுறுத்திவிட்டீர்கள் நீங்கள். இவ்வாழ்க்கை எவ்வளவு போலியானதென கண்முன்னே நிரூபித்துக் காட்டிவிட்டீர்கள் நீங்கள். எல்லா உயிரும் மரணத்தை சுவைக்க வேண்டுமென உரத்தச் சொல்லி விட்டீர்கள் நீங்கள். மரணத்திற்கு வயதில்லை என மறுப்பின்றி சொல்லிவிட்டீர்கள் நீங்கள். சுவனத்தின் இன்பத்தைப் பெற உலகத்தின் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என அப்படியே காட்டித் தந்து விட்டீர்கள் நீங்கள். அத்தனை சிரமங்களையும் இறைவனிடம் மாத்திரம்தான் ஒப்படைக்க வேண்டுமென கண்ணீரால் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள். தந்தையும் தாயும் பெற்றெடுத்த குழந்தைகளும் உயிரோடு ஒன்றிப்போன உறவுகளும் இறைவனிடம்தான் மீள வேண்டுமென உயிர்ப்போடு சொல்லிவிட்டீர்கள் நீங்கள். வீடும் சொத்தும் உயிர் உடந்தையும் என எதுவும் நிரந்தரமில்லை என உருக்கமாய் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள். பொறுமை பற்றிய தெளிவை பொறுமையாகவே காட்டித் தந்து விட்டீர்கள் நீங்கள். நிஜமாகவே சிந்தும் இரத்தத்திலும் தளராத மார்க்கத்தை இறுகப் பிடித்திருக்கும் உயிரற்ற முன்மாதிரிகளாய் நீங்கள். எப்படியோ உங்கள் கண்ணீர், விம்பல், விசும்பல், கையேந்தல், கதறல் எதுவும் வீணில்லை என மட்டும் இறைவன் மீதானையாகத் தெரியும். மீதானையாக சொல்கிறேன் கேளுங்கள். அவனே பார்த்துக் கொள்வான் அட்டூழியக்காரர்களின் அநியாயங்களை. வல்லாஹி, நிலையற்ற உலகம், நிலையான இறைவன், அவனிடம் நம்மை ஒப்படைத்தே ஆக வேண்டும்.